சண்டை சேவலை கைக்கு பழக்குவது எப்படி? சண்டை சேவல் வளர்ப்பு இரு வகைப்படும். ஒன்று மேய்ச்சல் முறையில் வளர்ப்பது, மற்றொன்று சிறிய பாதுகாப்பான சூழலில் வளர்ப்பது. சிறிய இடத்தில் வளரும் குஞ்சுகள் அதற்கு தேவையான சத்துக்களை சரியான முறையில் எடுத்துக்கொள்வது சாத்தியமில்லாதது. ஆகவே சண்டை சேவல்கள் வளர்ப்பவர்தான் அதற்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தர இயலும். இதனால் வளர்ப்பவர்களுக்கும் அவர் வளர்க்கும் சண்டை சேவலுக்குமான உறவு இயல்பாகவே ஏற்பட்டுவிடும். இதற்கு நேர்மாறாக மேய்ச்சலில் வளரும் சண்டை சேவல் குஞ்சுகள் எளிதாக வளர்ப்பவர்களிடம் பழகுவது கிடையாது. இந்த முறையில் வளரும் கோழிகள் மனிதர்களை அதற்கு தீமை விளைவிக்கும் வேறொரு மிருகமாகத்தான் பார்க்கும். இவ்வகையான வளர்ப்பு முறையில் வளரும் சண்டை சேவல்களை எப்படி வளர்ப்பவர்களின் கைக்கு பழக்குவது என்பதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சேவலை கைக்கு பழக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் வேலையாக நீங்கள் செய்ய வேண்டியது அதுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்குறது தான். கட்டாயமாக ஒரு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை காலை மாலை 2 வேளையிலும் ஒதுக்க வேண்டும். பொதுவாக சண்டை சேவல்கள் அதிக நேரம் மற்ற கோழிகளை மாதிரி மேய்ச்சலில் விட மாட்டாங்க. சேவலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அதுக்கு ஒதுக்குவாங்க. அந்த நேரத்தில் தான் சேவல்கள் நல்லா நடக்கும், மண் கீரும், அதுக்கு தேவையான நுண்ணுயிர்கள் நுண் சத்துக்கள் அதெல்லாம் எடுத்துக்கிறோம், மண்புளியல் போடும், நல்லா ரெக்கை அடித்து ஃப்ரீயாக கூவி சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தை நீங்கள் சேவலுக்காக ஒதுக்கி அதை ஃப்ரீயாக இருக்க வைக்கணும். முதல்ல பயப்படும். நீங்கள் தொடர்ச்சியாக அதை பண்ணுறப்போ சேவல்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் கூண்டை விட்டு வெளியே எடுத்து விட போகிறீங்க அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேவல் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவதாக சேவல்களுக்கு அதுக்கு பிடிச்ச உணவு கொடுக்கறது. முட்டை, பாதாம், கருந்திராட்சை, அத்திப்பழம், கொத்தமல்லி இது மாதிரியான உணவுகளை உங்கள் கையில் வச்சு கொடுத்து பழகணும். ஆரம்பத்தில் சேவல்கள் பக்கத்தில் வர்றதுக்கு ரொம்ப பயந்து தூரத்திலே நிற்கும், ஓடி போயிடும். நம்மளை பார்த்தாலே 100ல் ஓடுற சேவல்கள்லாம் நிறையா இருக்குது. போக போக அதுக்கு பயம் குறைய குறைய தானாகவே வந்து கொத்தி சாப்பிடும். அதுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறணும். ரொம்ப ஹார்ஷாவோ ரொம்ப பதட்டப்படுற மாதிரியோ போய் இது பண்ணிடக்கூடாது. அதை பிடிக்கிறப்பையும் சரி, அதுக்கு நீங்கள் இறை கொடுக்குறப்பையும் சரி, அது நம்பிக்கையை கெயின் ஆகிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப அமைதியாக குழந்தை மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணணும். சில சேவல்கள் உங்கள் அருகில் வரவே வராது. அது மாதிரியாக இருக்கிற சேவலுக்கு உங்கள் மடியில் உட்கார வச்சு உங்கள் கையில் இறை கொடுக்கலாம் அல்லது ஊட்டி விடலாம். அந்த இறைக்கான டேஸ்ட்டு சேவலுக்கு பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கையை எடுத்து கூப்பிட்டாலே அதை இறக்க தான் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி பழக ஆரம்பிச்சிடும். மூன்றாவதாக தணிக்கை, அதாவது தண்ணி போடுறது, தண்ணியில் நினச்சி விடுறது, அந்த மாதிரி இது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. சண்டை சேவல்களோட உடல்வாகு இயற்கையாகவே கட்டுமஸ்தாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கு இயற்கையாகவே உடல் சூடும் அதிகமாக இருக்கும். அதோட உடல் சூடை குறைக்கிறதுக்காகவும் முறையான உடல் சூட்டை பராமரிக்கிறதுக்காகவும் அந்த சண்டை சேவலை வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலை மாலை, அதாவது வெயில் காலத்தில் காலையும் சரி மாலையும் சரி லைட்டாக தண்ணி நினச்சி சேவலை ஃப்ரீயாக நடக்க விடுவாங்க. குளிர்காலமாக நல்லா வெயில் வந்த பிறகு தண்ணி நினச்சி விடுவாங்க. சேவலோட உடம்புல இப்படி தண்ணீரை வச்சு நினச்சி விடுறப்போ அதோட உடல் சூடு ரொம்ப முறையாக இருக்கிறதோட அதோட உடல் வாகுமே கட்டுக்கோப்பாக பராமரிக்கப்படுகிறது. பொதுவாகவே ஒரு சேவலை நம்ம தண்ணி போட்டு பழக்கிட்டோம்னா சேவலை வளர்ப்பவருக்கும் சேவலுக்கும் ஒரு நல்ல பிணைப்பு ஏற்படும். கையாளுதல், காட்டிலே வளர்ந்த சேவல்கள் இல்லைன்னா வெளியே மேய்ச்சலில் விட்டு வளர்த்த சேவல்கள் எல்லாமே கையாளும் போது முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ரொம்ப பொறுமையாக நிதானத்தோட ஒரு குழந்தைய எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் கையாளணும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலையும் சேவலை பயமுறுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணிடக்கூடாது. அது உங்கள்கிட்ட இப்போ தான் பழகி வருன்ற ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக அதை பயமுறுத்தினா கூட நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். பொறுமை, சேவல்கள் பொதுவாக அது வளர்ந்த இடம், அது எப்படி வளர்ந்த விதம், அதை வச்சு தான் உங்களோட அது எவ்வளோ காலத்தில் பழகுன்றது தீர்மானிக்கும். ஒரு சில சேவை மனுஷர்களை பார்த்தே வளர்ந்துருக்கும், அது ஈஸியாக உங்ககிட்ட பழகிடும். ஒரு சில சேவர்கள் காலையில் பார்த்துருக்கோம், இறை மட்டும்தான் வைக்க வந்திருப்பாங்க, மற்றபடி மனுஷங்களே பார்க்காம காட்டிலே வளர்ந்துருக்கும். அந்த மாதிரியான சேவல்களை பழக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறோம். ஒரு சில சேவை உடனே பழகிடும். ஒரு சில சேவை பயங்கரமாக முரண்டு பிடிக்கும். நீங்கள் என்ன பழக்கினாலுமே கடைசி வரைக்கும் அதை பழகாமலே இருக்கும். என்ன தான் நடந்தாலும் அது பழகிற வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ சேவலை கைக்கு பழக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 பொறுமையாக இருக்கணும். இந்த முறையில் நீங்கள் சேவலை பழக்கினா கண்டிப்பாக 1 மாதத்துக்குள்ள நல்லா பழக்கிடலாம். இந்த விஷயங்கள் ஃபுல்லாமே நான் சேவலை வளர்க்கும் போது சின்ன சின்ன விஷயங்களாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக வளர்க்க போகிறாங்க, இப்போ தான் பழக்க போகிறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் எப்படி பழகுனீங்க, உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். வாழ்க தமிழ், வளர்க சேவல் கலை.